Good morning students. Previous class நம்ம ஜேர்னல் கோல்டன் ரூலை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஜேர்னலில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருந்தோம். அது சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம், ஜேர்னல்லாம் எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படின்னு. இப்போ நம்ம இந்த கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜேர்னல் தான். 11th அக்கௌண்டன்சிக்கு இங்கிலீஷ் மீடியம், அதனால் நம்ம ஜேர்னல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கோல்டன் ரூலை வந்து நான் எப்படி போடுறேன், அந்த கோல்டன் ரூல் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வந்து நம்ம மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். புக்கில் பேஜ் நம்பர் 49 நினைக்கிறேன். அதில் வந்து இல்லுஸ்ட்ரேஷன் 6ல் ஜேர்னலில் ஜெயசூரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த சம்மை பேஸ் பண்ணி நம்ம அனுப்பிச்சுவோம், ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். அதை நான் எழுதி போடுறேன் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு கோல்டன் ரூல்ஸ், அக்கௌண்டிங் கோல்டன் ரூல். ஜேர்னலில் எழுத வந்து இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு இதில் வந்து நினச்சேன் ஷார்ட் எழுதி போனேன். பர்சனல் அக்கௌண்ட்டில் அதில் ரியல் அக்கௌண்ட், இல்லை நாமினல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட்டில் இங்கே டெபிட்டு, இங்கே வந்து கிரெடிட், வந்து டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இங்கே சொல்லும் போது இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா டெபிட் த ரிசீவர்னு சொல்லணும், கிரெடிட் த கிவர்னு சொல்லணும். இங்கே டெபிட் வாட் கம்ஸ், எல்லாமே டெபிட் சொல்லிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டெபிட் வாட் கம்ஸ் இங்கே வந்து கிரெடிட் வாட் கோஸ், அடுத்தல all expenses and losses, all income and gain. யாருமே ப்ரீவியஸ் கிளாஸில் பர்சனல் அக்கௌண்ட்னா என்ன, ரியல் அக்கௌண்ட்னா என்ன, நாமினல் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும். அதில் நம்ம ரூல் எழுதிருக்கேன், டெபிட் த ரிசீவர் அப்படின்னு சொல்லி. ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம புக்கில் இருக்கிற மாதிரி அப்படியே டிட்டோவாக எழுதாமல் நானே ஒரு எக்ஸாம்பிள் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறேன், அதை கொஞ்சம் பாருங்கள். ஜேசிபி வந்து ஹேவிங் த ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சுருக்காங்க, அதாவது ஸ்டேஷனரி ஐட்டம் மாதிரி. அதில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து டேட் நம்பர் 1180, JSC started business. With cash. Rupees 2 lakh. புக்கில் வந்து 80,000 போட்டிருக்கோம். நான் இதை எழுதிக்கிறேன், சும்மா வந்து 2 lakh அப்படின்னு சொல்லி எழுதி போடுறேன். டேட் நம்பர் 2118 குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ். Rupees 5,000. டேட் நம்பர் 3/1/18 ஃபர்னிச்சர் பர்ச்சேசிங். Furniture purchasing. Paid cash. Rupees 3,000. Date number 4/1/18. Goods sold to Rajan.
rupees 50,000 received cash. Date number 5/1/18. Return and go. On credit. Rupees 10,000. இது என்ன அப்படின்னா டேட் எழுதியிருக்கேன், அடுத்த டிரான்சாக்ஷன் எழுதியிருக்கேன், அதோட டேட் நம்பர் 6/1/18. கேஷ் டெபாசிட்டட் in bank rupees 20,000. Cash received from Rahul rupees 20,000. Date number 8/1/18. Cash paid through return and go. Return and go पे आपका हमारे पास देखो और credit purchase में देखो तो 118 और credit purchase எனக்கு கீழே இடம் இல்லை, இந்த டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக நம்ம சேனலில் எப்படி என்ட்ரி பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம் இதில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபார்மேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த டேட்டு, அடுத்தால இந்த இடத்துல வந்து பர்டிகுலர்ஸ், இந்த இடத்துல எல்எஃப் வந்து ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், லெட்ஜர் ஃபோலியோ அப்படின்னு பேர். இப்போ நான் ஒரு சேனல் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, அந்த சேனலுக்குள்ள பேஜ் நம்பர் வந்து எத்தனாவது பேஜில் இருக்குது, அந்த சேனலில் லெட்ஜர் எத்தனாவது பேஜில் இருக்குது அப்படிங்கிற அந்த பேஜ் நம்பரை அந்த எல்எஃப் தான் எடுக்கும். இது வந்து என்னென்னா எல்எஃப் லெட்ஜர் ஃபோலியோ அப்படின்னு சொல்லி பேர். புக்கில் பாருங்கள், இதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சேனலுக்குள்ள லெட்ஜர் வந்து எத்தனாவது பேஜில் இருக்குது அப்படிங்கிற அந்த பேஜ் நம்பரை எழுதணும். இங்கே நம்ம சம் செய்யும்போது நம்ம பேஜ் நம்பரை எழுத மாட்டோம். இது ப்ராக்டிக்கலில் ஒரு ஆடிட்டர் கீழே ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ், அங்கே நம்ம பேஜ் நம்பரை நினச்சிவோம் மெயின்டைன் பண்ணுவோம். இது நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் நோட்டில் தான் எழுதுவோம். இதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி அக்கௌண்டிங் ரெக்கார்ட் மாதிரி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல. அதனால் இது நம்ம சும்மா இது என்னன்னு சொல்லி லேர்ன் பண்ணிக்கிறோமே தவிர இதில் வந்து நம்ம பேஜ் நம்பர்லாம் நினச்சல எழுதலை. அதை நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தால என்ன அப்படின்னா டெபிட் ருபீஸ், அடுத்தால கிரெடிட். ருபீஸ் ஃபர்ஸ்ட் இந்த சேனல் பாருங்க, ஜெயசீலி ஸ்டார்ட் பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஜெயசீலி ஸ்டார்ட் பிஸ்னஸ் வித் கேஷ் வந்து எவ்வளோனா 2 lakhs. அதாவது 2 lakhs வந்து ஜெயசீலி வந்து கேபிட்டல் வந்து வச்சுருக்காங்க, பிஸ்னஸில் போடுறாங்க. நம்ம வந்து ஜெயசீலி வந்து இந்த பிஸ்னஸில் ஓனர் ப்ரொப்ரைட்டராக இருந்தாலும், ப்ரொப்ரைட்டர் மீன்ஸ் ஓனராக இருந்தாலும், ஓனரை தனியாக பிரிங்க, பிஸ்னஸை தனியாக பிரிங்க. ஓனராக இருந்தாலும் நீங்கள் அப்படி பிரிச்சிங்கன்னா தான் இந்த சேனல் என்ட்ரியில் எப்படி அதை மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
அப்போ நீங்கள் ஜெயசீலை வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா பிஸ்னஸ்க்குள்ளே இந்த 2 லட்ச ரூபா மணி வந்து உள்ளே வருது. நான் ஜெயசீலையை பிரிச்சிட்டேன், பிஸ்னஸையும் பிரிச்சிட்டேன். இந்த பிஸ்னஸில் 2 lakhs வந்து ஜெயசீலைங்கிற ஒரு பர்சன் வந்து 2 lakhs வந்து போடுறாங்க. அப்போ பிஸ்னஸ்க்குள்ளே முதல்ல உள்ளே என்ன வருதுன்னு பாருங்கள். 2 லட்ச ரூபா, அதாவது 2 lakhs வந்து கேஷ் வந்து வச்சது உள்ளே வருது. அந்த உள்ளே வரதுக்கு நீங்கள் நினச்சிங்க டேரெக்டாக அந்த கோல்டன் ரூல் எடுத்துக்கிட்டு கோல்டன் ரூல் எடுக்கும்போது கேஷ் வந்து இருக்குது இல்லையா, இந்த கேஷ் வந்து நமக்கு பிஸ்னஸில் எப்படி எடுத்துக்கிடணும்னா அசட் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம கையில் பணம் இருந்தாலும் நமக்கு அசட் தான், அதை வச்சு நம்ம என்னென்னாலும் வாங்கலாம், இல்லை வேறு ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அப்போ கேஷ் வந்து பிஸ்னஸில் அசட்னு தெரிஞ்சு போச்சுன்னா இங்கே ரியல் அக்கௌண்ட். ஏன் ரியல் அக்கௌண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா நான் இப்போ ப்ரீவியஸ் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ரியல் அக்கௌண்ட் மீன்ஸ் அசட்னு பேர். ரியல் அக்கௌண்ட்டுக்கு இன்னொரு நேம் வந்து அசட்னால ரியல் அக்கௌண்ட் தான். அப்போ அதில் வாட் கம்ஸ் இன், இந்த வாட் கம்ஸ் இன்க்கு என்ன மீனிங் அப்படின்னா உள்ளே வருதுன்னு அர்த்தம். அப்போ பிஸ்னஸ்க்குள்ளே வர்றது வந்து 2 lakhs நான் சொல்லியிருந்தேன். அப்போ 2 lakhs வந்து பிஸ்னஸில் நினச்சது வருது. இந்த வாட் கம்ஸ் இன் வந்து டெபிட்டில் இருக்குது. அப்போ அந்த 2 lakhs பிஸ்னஸில் வரதுனால என்னது வருது, கேஷ் வருது. அப்போ அந்த கேஷை டெபிட் வைக்கணும். ரூல் வந்து உள்ளே வர்றதுக்கு வாட் கம்ஸ் இன், இது எங்கே இருக்குன்னா டெபிட்டில் இருக்குது. கேஷை நம்ம என்ன செய்யணும், டெபிட் பண்ணிடணும். அப்போ கேஷை டெபிட் பண்ணணும் அப்படின்னா 1180 கேஷ் அக்கௌண்ட் டெட்டான்னு எழுதிடணும். நான் கரெக்டாக அந்த எங்கே போனாலும் இந்த ரூலை பேஸ் பண்ணி தான் நான் எழுதுவேன். கேஷ் வந்துருக்குது, பிஸ்னஸ்க்குள்ளே கேஷ் வந்துருக்குது. அந்த கேஷ் வந்து நம்ம நினைச்சிடறோம், ரூலில் பார்க்குறோம். கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் அது உள்ளே வருதா வெளியில் போகுதான்னு பார்க்குறோம். பிஸ்னஸ்க்குள்ளே மணி வந்து உள்ளே வருது. அப்போ அந்த கேஷ் வந்து வாட் கம்ஸ் இன், உள்ளே வர்றதுக்கு வந்து வாட் கம்ஸ் இன்னு பேர். அப்போ அந்த வாட் கம்ஸ் இன் எங்கே இருக்குன்னா டெபிட் அப்படின்னு சொல்லி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த டெபிட்டில் தான் இருக்குது. அப்போ அந்த டெபிட்டில் வந்து நம்ம கேஷ் வந்து என்ன செய்யணும், போடணும். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டான்னு சொல்லி அமௌண்ட் வந்து 2 lakhs அப்படின்னு சொல்லி இங்கே எழுதியாச்சு. கரெக்டாக பாருங்கள், டெபிட்டில் 2 lakh அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஷ் வந்து பிஸ்னஸில் வருது இல்லை, அந்த பிஸ்னஸில் வருது. அந்த கேஷ் வந்து யார் தாரான்னு பார்க்கணும். அப்போ ஜெயசீலின்னு ஒரு பர்சன் வந்து தாராங்க. இந்த ஜெயசீலிங்கிற ஒரு பர்சன் தாராங்க. இது வந்து ஒரு பர்சனுடைய நேம். ஒரு பர்சனுடைய நேம் வந்தாலே இந்த கோல்டன் ரூலில் எங்கே போகணும் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட். இந்த பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு 3 அக்கௌண்ட் இருக்குது. நான் அன்றைக்கி சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட்டு, இன்னொன்று வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்டு, அடுத்தது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். இப்போ இந்த நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட் இது வந்து ஒரு மனிதனுடைய ஹியூமன் பீயிங். இட் மென்ஷன்ஸ் ஒன்லி ஹியூமன் பீயிங். அப்படின்னா மனிதனுடைய பெயர் மட்டும் தான், அதாவது ஒரு பர்சனுடைய நேம் மட்டும் தான் வருது. அது பர்சனல் அக்கௌண்ட், அந்த நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட் இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இப்போதைக்கு அது பர்சனல் அக்கௌண்ட். ஜெயசீலிங்கிறது ஒரு பர்சனல் அக்கௌண்ட். இப்போ நான் அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா நீங்கள் என்ன எதாவது விட்டுருக்கீங்கன்னா பர்சனல்னா என்ன, ரியல்னா என்ன, நாமினல்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஜஸ்ட் புக்கில் ரீட் பண்ணியும் பார்க்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நானும் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருந்தேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த கான்செப்ட்டுக்கு உங்களுக்கு புரியும். சரி, இப்போ வந்து இந்த ஜெயசீலிங்கிறது ஒரு பர்சன்னா பர்சனல் அக்கௌண்ட்டில் கூட வச்சாச்சு. அப்போ அது வந்து பர்சனல் அக்கௌண்ட்டில் அவர் பணம் தாராரு, தரதுக்கு என்னன்னு பார்க்கணும். பர்சனல் அக்கௌண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ரிசீவர்னா தமிழ் என்னன்னா பெறுபவர்னு அர்த்தம். கிவர்னா கொடுப்பவர், தருபவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பிஸ்னஸில் ஜெயசீலிங்கிற ஒரு பர்சன் வந்து நினைச்சாரு மணி வந்து தாராரு. அப்போ கிவர் எங்கே இருக்குது, ரூலில் கிரெடிட்டில் இருக்குது. அப்போ ஜெயசீலியை நம்ம என்ன செய்யணும், கிரெடிட் வச்சிடணும். ஆனால் சும்மா வந்து பிஸ்னஸில் பணம் போடுறாங்கன்னா அந்த மீனிங் வந்து கரெக்டாக சூட்டபிள் ஆகலை. பணம் போடுறாங்க, சும்மாவாக போடுறாங்க. அப்போ வந்து முதல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் போடுவாங்க. அப்போ அதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஜெயசீலிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் எழுதணும். ஜெயசீலியோட அந்த கேபிட்டல் என்ன சொல்லணும், சேர்க்கணும். கேபிட்டல் மீன்ஸ் வந்து முதல் அர்த்தம் தமிழில். ஜெயசீலி வந்து சும்மா பணம் போடல, அது என்ன பணம், ஜெயசீலியோடைய கேபிட்டல். அதனால் அப்படி எழுதணும். ஜெயசீலிங்கிறது ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவர் பணம் வாங்குறாரா இல்லை தாராரான்னு பார்க்குறோம். பிஸ்னஸ்க்கு எதை பார்த்தாலும் பிஸ்னஸாக பாருங்கள். ஒரு பிஸ்னஸ் கன்சர்னாக பாருங்கள். பிஸ்னஸ்க்குள்ளே ஜெயசீலிங்கிற ஒரு நபர் வந்து பணம் தாராரு, தரதுனால அவரை கிவராக வைக்கிறோம். கிவர் எங்கே இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. அப்போ இங்கேயும் நம்ம என்ன செய்யணும், டு ஜெயசீலிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் இருக்கும். அமௌண்ட் வந்து அதே 2 lakhs தான். ஒரு டெபிட்டுக்கு இணையாக ஒரு கிரெடிட் அடிச்சியும் இருக்கும். இது வந்து WNT சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி நம்ம எழுதுறோம். இதில் வந்து நரேஷன் அப்படிங்கிறத எழுதணும். நரேஷன் எழுதும்போது இதில் நம்ம பீயிங் சேர்க்குறோம்.
இது நம்ம முன்னாடி இருந்தே நம்ம வந்து பீயிங் அப்படிங்கிறத எழுதுவோம். இங்கிலீஷில் வந்து புக்கில் வந்து இந்த மாதிரி பீயிங்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ உள்ள புக்கில், பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பீயிங் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை எழுதும்போது இது வச்சுன்னா ஒரு ப்ரொசீஜர் பீயிங்னு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஜேர்னலில் என்ன நடந்திருக்கோ அதை வந்து நம்ம இங்கே வந்து நினச்சிடும் ப்ரீஃபாக வந்து நம்ம இதில் எழுதணும். அதுதான் அந்த நரேஷனுக்குள்ள எக்ஸ்ப்ளனேஷன். நரேஷன் அப்படின்னா தமிழில் விளக்க குறிப்பு அப்படின்னு சொல்லி பேர். இந்த ஜேர்னலில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக எழுதக்கூடிய அந்த ப்ரொசீஜர், அதுக்கு பேர் தான் நரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ அதில் பீயிங் யார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா? ஜெயசீலி. அப்போ அவங்களே அப்படியே எழுதிடணும். ஜெயசீலி பிஸ்னஸ் ஸ்டார்டர் வித் கேஷ் அப்படின்னு சொல்லி எழுதிடுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி, ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனுக்குள்ள ஜேர்னல் என்ட்ரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனுக்குள்ள ஜேர்னல் என்ட்ரி நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போகிறோம். கேஷ் வந்து அசட்டு, அதனால் நான் கோல்டு ரூல் கொண்டு போனேன். அசட்டில் ரியல் அக்கௌண்ட்டு, பணம் உள்ள பிஸ்னஸில் வருதா வெளியில் போதான்னு பார்த்தேன். பணம் வந்து என்ன செய்யுது? பிஸ்னஸில் வருது. நான் ரியல் அக்கௌண்ட் தான் போனேன். ரியல் அக்கௌண்ட்டில் ரெண்டு கான்செப்ட் தான். ஒன்று வந்து வாட் கம்ஸ் இன், இன்னொன்று வாட் கோஸ் அவுட். ஒன்று வாட் கம்ஸ் இன்னா உள்ளே வருது, வாட் கோஸ் அவுட்னா வெளியே போகுதுன்னு அர்த்தம். பிஸ்னஸில் மணி உள்ளே வருது, அதனால் நான் என்ன செஞ்சேன்? உள்ளே வர்றதுக்கு வந்து ரூலில் பார்த்தா டெபிட்டில் இருக்குது, அதனால் கேஷை டெபிட்டில் வச்சேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பிஸ்னஸில் பணம் தராது யாருன்னு பார்த்தேன். ஜெயசீலிங்கிற ஒரு பர்சன் தான் தராங்க. அப்போ அந்த ஒரு மனிதனுடைய பெயர் வந்திருக்கு. டேரெக்டாக பர்சனல் அக்கௌண்ட்டில் நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணேன். பர்சனல் அக்கௌண்ட்டில் இப்போ ரூலில் பார்த்தோம்னா பர்சனல் அக்கௌண்ட்டில் ரிசீவரா கிவரா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். நம்ம பிஸ்னஸுக்கு பணம் தராதனால அவங்க கிவர் யார்? அந்த ஜெயசீலி. அதனால் ஜெயசீலிஸ் அக்கௌண்ட் கிரெடிட் எழுதலாம். ஆனால் அந்த கேபிட்டல் எதுக்கு போட்டேன் அப்படின்னா, அவங்க வந்து சும்மா ஒன்றும் பணம் தரல. பிஸ்னஸ் தன்னுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காண்டி அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? கேபிட்டலாக கொண்டு வந்திருக்காங்க. கேபிட்டல் மீன்ஸ் முதல்னு தமிழில் பேர். அதாவது தமிழில் வந்து ஒரு 2 லட்ச ரூபா முதலுடன் தொழில் தொடங்கினார் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் இதை எழுதியிருக்கேன். அது இங்கிலீஷில் கேபிட்டல்னு சொல்லுவோம். அப்போ ஜெயசீலியுடைய கேபிட்டல், அதனால் அது அப்போசிட் எஸ் போட்டு ஜெயசீலிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். அந்த ரூலை தான் நம்ம பார்க்குறேன்னு தவிர நம்ம நினச்சிடல வேறு எதுவும் நம்ம பார்க்கலாம். இந்த ரூல் படி என்ன கரெக்டாக எழுதியாச்சு. இப்போ டேட் நம்பர் 2க்கு வாங்க. டேட் நம்பர் 2ல் என்ன இருக்குது அப்படின்னா, குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு 5000 இருக்குது. குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு 5000 இருக்குது. இதில் நல்லா கவனிங்க, என்ன குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இவங்க கொடுக்கவே இல்லை. சும்மா காமனாக குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேஷ் வந்திருக்கு. கேஷ் வந்தாலே ரியல் அக்கௌண்ட் தான். கேஷ்ங்கிறது அசட்டு, அசட்னால ரியல் அக்கௌண்ட் தான். ஒரு பொருளை வாங்கியிருக்கோன்னு சொல்கிறாங்க. பொருளை வாங்கினா என்ன நடக்கும் அதை மட்டும் தான் நம்ம மைண்டில் செட் பண்ணணும். ஒரு பொருளை வாங்கினா என்ன நடக்கும்? ஒரு பொருளை வாங்கினா பொருள் நம்மக்கிட்ட வரும். அதே சமயத்தில் அதுக்கான மணி வந்து என்ன செய்யும்? அந்த என்ன ப்ராடக்டோ அந்த ப்ராடக்டோட வேல்யூக்குள்ள அந்த மணி வந்து என்ன செய்யும்? நம்மளோட வெளியில் போகும். யார்கிட்ட பொருளை வாங்கியிருக்கோமோ அவங்கள்ட்ட நம்ம கொடுப்போம். அப்போ கேஷ் வந்து நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்? அசட்னு சொல்லியிருந்தேன். அசட்னு சொல்லியாச்சு, ரியல் அக்கௌண்ட் வந்துட்டேன். அதில் வாட் கம்ஸ்னா வாட் கோஸ் அவுட்டான்னு பார்க்குறேன். அது வாட் கோஸ் அவுட்டு, ஏன்னா அது வெளியில் போகுது. கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இதில் வந்து நம்ம கிரெடிட்னு எழுதணும் அவசியம் இல்லை, ஏன்னா அங்கே மேலே வந்து கிரெடிட்னு எழுதியிருக்கோம். அதனால் இங்கே வாட் கோஸ் அவுட்னு எழுதினாலே போதும். ஓகேவா? அப்போ வாட் கோஸ் அவுட்னா வெளியில் போகுது. இது எங்கே இருக்குது? கிரெடிட்டில் இருக்குது. அதனால் கேஷையும் நம்ம கிரெடிட்டில் தான் வைக்கணும். இப்போ வந்து பொருள் உள்ளே வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே ரூல் படி நமக்கு எப்படி ட்ரீட் பண்ண சொல்லியிருக்கு அப்படின்னா, இப்போ வந்து நம்ம என்ன குட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணலை, சும்மா காமனாக குட்ஸ் பர்ச்சேஸ் தான் வந்திருக்கு. அப்போ நீங்கள் எப்படி பாருங்க, குட்ஸை பார்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா என்ன குட்ஸ்ன்னு சொல்லவே இல்லை, மென்ஷன் பண்ணலை. அதனால் நீங்கள் குட்ஸை பார்க்காதீங்க. இப்போதைக்கு இது பர்ச்சேஸ் நடந்திருக்கு. இப்போதைக்கு இது என்ன நடந்திருக்கு? பர்ச்சேஸ் நடந்திருக்கு. அப்போ பர்ச்சேஸை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க பிஸ்னஸில் அப்படின்னு பார்த்தா எப்படி பார்ப்போம் அப்படின்னா, எக்ஸ்பென்சஸ் தான் பார்ப்போம். நாமினல் அக்கௌண்ட்டில் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதில் இந்த பர்ச்சேஸ் வந்து பிஸ்னஸ்க்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு இருக்கும். பர்ச்சேஸ் வந்து என்ன நடந்திருக்கு? எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸ் தான். நம்ம கையிலேருந்து காசு போனாலே அது எக்ஸ்பென்சஸ் தான், செலவழிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். பிஸ்னஸில் இப்போதைக்கு என்னது? எக்ஸ்பென்சஸ். அதை எக்ஸ்பென்சஸ் நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? எடுத்துக்கணும். எக்ஸ்பென்சஸ் எங்கே இருக்குது? டெபிட்டில் இருக்குது. அப்போ பர்ச்சேஸையும் நம்ம நினச்சிடும் டெபிட்டில் நினச்சிடும் வைக்கணும். 2118 பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா அப்படின்னு இருக்கும். நீங்கள் நோட்டில் இருந்து ரெண்டுத்துக்கு இடையில நினச்சிங்க ஒரு கோடு விட்டுக்கிடுங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா நல்லா கவனிங்க. இந்த பர்ச்சேஸை நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பர்ச்சேஸுங்கிற அந்த வேர்டில் பர்சனல் அக்கௌண்ட் சொல்ல முடியாது, ரியல் அக்கௌண்ட்டும் சொல்ல முடியாது. பர்சனல்னால் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. என்னன்னா ஒரு மனிதனுடைய பெயர் வந்துருக்கணும்.
அப்படி வந்தால் அது பர்சனல் அக்கௌண்ட்டு. ஒரு பேங்கோடைய நேம் வந்திருக்கணும், இல்லை பேங்குன்னு வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தால் அது பர்சனல் அக்கௌண்ட்டு. இல்லை அப்படின்னா ஒரு தொண்டு நிறுவனம் ட்ரஸ்டோடைய நேம் வந்திருக்கணும், அந்த நேம் வந்திருந்தாலும் நம்ம பர்சனல் அக்கௌண்ட் சொல்லலாம். இது போக அவுட்ஸ்டாண்டிங் சேலரி இல்லைன்னா ப்ரீபெய்டு ரெண்ட்டு இந்த மாதிரி அந்த வேர்டு வந்திருக்கணும். இந்த ரெண்டுமே வரல, இந்த மூணுமே வரல. அப்போ அந்த மூணுமே வரல அப்படின்னா இது பர்சனல் அக்கௌண்ட் கிடையாது. கன்ஃபார்மாக பர்ச்சேஸுங்கிற வேர்டில் பர்சனல் அக்கௌண்ட் சொல்ல முடியாது. ரியல் அக்கௌண்ட்னா பில்டிங்கு, லேண்ட் அண்ட் பில்டிங்கு, பிளான்ட் அண்ட் மிஷினரி, அடுத்தல என்ன இருக்குது, ப்ரீமிசஸ் இருக்குது, குட்வில் இருக்குது, இந்த மாதிரி காப்பி ரைட்டு, பேட்டன் ரைட்டு, இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் எனக்கு அசட்னு சொல்லுவோம். அப்போ இந்த பர்ச்சேஸுங்கிற வேர்டெலாம் அசட்டுன்னு சொல்ல முடியாது. அப்போ இருக்கிறதே இருக்குது நாமினல். பணம் வந்து வெளியில் போயிருக்கு, பர்ச்சேஸ் வந்து பிஸ்னஸில் எப்படி ட்ரீட் பண்ண முடியும், எக்ஸ்பென்சஸாக தான் ட்ரீட் பண்ண முடியும். அதுக்காண்டி இன்கமோ கெயினோ சொல்ல முடியாது. ஏன்னா காசு வெளியில் போயிருக்கு, அதனால் இன்கமோ கெயினோ எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ பர்ச்சேஸ் வந்து எக்ஸ்பென்சஸ் ரூலில் டெபிட்டில் இருக்கிறதுனால பர்ச்சேஸே நம்ம என்ன சொல்லுவோம், டெபிட்டில் எழுதுறோம். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. கேஷ் வந்து நம்மளோட நெஞ்சிருக்கு, வெளியில் போயிருக்கு. கேஷ்ங்கிறது அசட்டு, ரியல் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்திருக்கா வெளியில் போயிருக்கான்னு பார்க்குறேன். உள்ளே வர்றதுக்கு வாட் கம்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன், வெளியில் போகிறதுக்கு வாட் கோஸ் அவுட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வாட் கோஸ் அவுட் ரூல் எங்கே இருக்குது அப்படின்னா கிரெடிட்டில் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா கேஷையும் கிரெடிட் வைக்கணும். டூ கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். இந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டில் இப்போ அமௌண்ட் பார்க்கணும். எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 5000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கேயும் நம்ம என்ன சொல்லுவோம் 5000 அப்படின்னு எழுதுறோம். இங்கேயும் 5000 அப்படின்னு சொல்லி எழுதுறோம். இங்கே வந்து நரேஷன் வந்து பீயிங் குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ் அப்படின்னு எழுதுறோம். இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது பீயிங் எழுதுன்னு சொல்லியிருந்தேன். குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ், குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எப்படி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கிரெடிட் டிரான்சாக்ஷனா இல்லை கேஷ் டிரான்சாக்ஷனா அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து கேஷ் டிரான்சாக்ஷன், அதனால் இதை எப்படி எழுதுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, டேட் நம்பர் 3க்கு வாங்க. டேட் நம்பர் 3ல் நடந்திருக்குன்னா ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு பெய்டு கேஷ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இதில் வந்து நம்ம பை போட்டிங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதை பணம் செலுத்தி எழுந்திருக்கோம், ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம், அதான் மீனிங். முதல்ல இந்த டிரான்சாக்ஷனோட மீனிங் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த டிரான்சாக்ஷனோட மீனிங் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அங்கே ஆன்சர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதோடைய மீனிங் வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து செய்யும் ராங்காக தான் போகும். அதனால் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் நல்லா ரீட் பண்ணுங்கள். ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்புக்கு நினச்சிங்க நல்லா ரீட் பண்ணி அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு பை பெய்டு கேஷ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு பை பெய்டு கேஷ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இங்கே வந்து நம்ம என்ன இருக்கோம்னா என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னா ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா கவனிங்க, இங்கே வந்து குட்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து என்ன பொருள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த திங்ஸோடைய நேமை நமக்கு சொல்லிட்டாங்க. ஃபர்னிச்சர் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ ஃபர்னிச்சர் வந்து பிஸ்னஸில் எப்படி எடுக்கணும், ஃபர்னிச்சர் அப்படின்னு அந்த வேர்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி எடுக்கணும்னா ரியல் அக்கௌண்ட்டாக எடுத்துக்கணும். ஃபர்னிச்சருங்கிறது ஒரு அசட்டு, அது ரியல் அக்கௌண்ட்டாக எடுத்துக்கணும். அப்போ ஒரு அசட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஒரு பொருள் நம்ம வாங்கியிருக்கோம், அசட்டை நம்ம வாங்கியிருக்கோம். வாங்கினா நமக்கு என்ன செய்யணும், உள்ளே வரதுக்கு ரூல் என்னது, ரியல் அக்கௌண்ட் சொன்னேன். வாட் கம்ஸின் எங்கே இருக்குது, டெபிட்டில் இருக்குது. அப்போ ஃபர்னிச்சரை நீங்கள் எங்கே வைக்கணும், டெபிட்டில் வைக்கணும். அப்போ 3/1/18 ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார்னு எழுதுறீங்க. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார். இந்த ஃபர்னிச்சருங்கிறது பிஸ்னஸ் அசட்டு, இது பர்சனலோ இல்லை நாமினல் அக்கௌண்ட்டோ சொல்ல முடியாது. குட்ஸோடைய நேம் வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க. குட்ஸோடைய நேம் அதாவது அந்த ஸ்டாக்கோடைய நேம் தெளிவாக கொடுத்துட்டா அந்த ஸ்டாக்காக நான் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். அது தெளிவாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நம்ம அசட்டாக தான் ட்ரீட் பண்ணணும். அந்த கோல்டன் ரூலில் பார்த்தீங்கன்னா டூ யூ நோ அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் அவங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. குட்ஸோட ரிலேட் பண்ணும்போது அதை அசட்டாக எடுத்துக்கணும், குட்ஸ் வரல அப்படின்னா அதை எக்ஸ்பென்ஸ் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ வந்து ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஃபர்னிச்சருங்கிறது ரியல் அக்கௌண்ட்டு, அசட்னால நான் டெபிட் எழுதியிருக்கேன். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார்னு. அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து 3000 இருக்குது. அப்போ இங்கே வந்து நீங்கள் நினச்சிங்க 3000 எழுதுங்க. அந்த 3000 கேஷ் வந்து நமக்குள்ளே வந்துட்டா வெளியில் போயிருக்கா அப்படின்னு பார்த்தா கன்ஃபார்மாக ஃபர்னிச்சர் வாங்கினா ஃபர்னிச்சர் பிஸ்னஸுக்குள்ளே வரும். அதே சமயத்தில் 3000 வேல்யூவில் அந்த கேஷ் வந்து வெளியில் போகும். கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட்டில் வாட் கம்ஸ்னா வாட் கோஸ் அவுட்டான்னு பார்த்தீங்கன்னா ரூல் வந்து வாட் கோஸ் அவுட் ரூலில் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அதில் மேலே பார்த்தீங்கன்னா கிரெடிட்டில் இருக்குது. வாட் கோஸ் அவுட் எங்கே இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. அப்போ கேஷ் நம்ம என்ன சொல்லணும், கிரெடிட் வைக்கணும்.
டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். அமௌண்ட் தான் 3000. இங்க நரேஷன் வந்து being furniture purchased for cash. இந்த ஃபார் கேஷ் அப்படிங்கறத தெளிவா சொல்லிக்கணும். ஏன்னா அது கிரெடிட்டா இல்ல கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படிங்கறத நம்ம இங்க ப்ராப்பரா மென்ஷன் பண்ணணும். இந்த நரேஷனுக்குள்ள என்ன ரூல் பர்பஸ் அப்படின்னா, இந்த ஜேர்னல்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத ரொம்ப பிரீஃபா எழுதக்கூடியது அந்த நரேஷனுக்குள்ள ரூல். அதனால அதை நம்ம கரெக்டா எழுதணும், ஃபாலோ பண்ணிடணும். இங்க வந்து மொத்தம் 3 ஜேர்னலா எழுதுறதுக்கு இடம் இருக்கு. அதுக்கப்புறம் அதை நான் ரப் பண்ணிட்டு திரும்ப நினைச்சேன் டேட் நம்பர் 4 வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க இதை நல்லா தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்னிச்சரும் கேஷும் வந்து ரியல் அக்கௌண்ட் மட்டும் தான் வருது. அதே இது இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா டேட் நம்பர் 2ல பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வந்து எக்ஸ்பென்சஸ், அது நாமினல் அக்கௌண்ட். அதே மாதிரி கேஷ் வெளியில் போகுது. அப்போ அந்த சம்பளம் வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து எப்படின்னா நாமினலும் ரியலும் வருது. எந்தெந்த அக்கௌண்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். சில நேரம் 3 அக்கௌண்ட்டையும் அப்ரோச் பண்ணும், சில நேரத்தில் ஒரு பர்சனல் அக்கௌண்ட் வரும், ஒரு ரியல் அக்கௌண்ட் வரும். அதை நம்ம அந்த டிரான்சாக்ஷனை பொறுத்து அதை வச்சு மாறும். இப்போ நம்ம டேட் நம்பர் 4 பாருங்க. 4/1/18ல குட்ஸ் சோல்டு. சோல்டுனா விற்றான்னு அர்த்தம். ஒரு பொருளை நம்ம விற்றாச்சு. செல் சோல்டு அந்த பாஸ்டன்ஸ் நம்ம செயல் நடந்து முடிஞ்சிச்சு. அதனால பாஸ்டன்ஸ்ல எழுதியிருக்காங்க. நான் நிறைய பேருக்கு சேல்ஸ்னால தான் விற்பனை, சோல்டுனா வேற என்னமோ நினைக்கிறேன். அப்படின்னா கிடையாது. அந்த செல்லுனா விற்கிறது வெர்பா சொன்னா அதுக்கு பாஸ்டன்ஸ் தான் சோல்டு. பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் அதே தான், சோல்டு தான். அந்த சேல்ஸ்ன்னு சொல்றது வந்து ஒரு நவுன் ஃபார்ம். சரியா, இது வந்து வெர்பு, ஒரு செயல் முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ வந்து குட் சோல்டு டு ராஜன் அப்படின்னு சொல்லி ஒரு 50,000 கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்டாக்னு சொல்லி இப்போயே நினச்சல கொடுக்கல, ஏதோ ஒரு பொருளை விற்றுருக்காங்க, காமனாக தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோக்கு அப்படின்னா 50,000 சோல்டு டு ராஜன்கிற ஒரு பர்சனுக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ரிசீவ்டு கேஷ். ராஜன்கிற ஒரு பர்சனுக்கு நம்ம வந்து நினைச்சிருக்கோம், குட்ஸை விற்றுட்டு அதுக்கான கேஷ் வந்து நம்ம நினைச்சிட்டோம், ரிசீவ் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. அப்போ அது வந்து என்ன இது வந்துன்னா இது வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் தான். கண்டிப்பாக இது என்னது கிரெடிட் டிரான்சாக்ஷனே கிடையாது. அப்போ இது கேஷ் டிரான்சாக்ஷன். ஃபர்ஸ்ட் இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா 4/1/18ல என்ன குட்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணல. அப்போ ராஜன்றது நம்ம விற்றுருக்கோம், ஆனால் கேஷை ரிசீவ் பண்ணியாச்சு. கேஷ் வந்து பிஸ்னஸில் வருது. ஒரு திங்ஸை வந்து நம்ம விற்றுருக்கோம், விற்றா அதுக்கான கேஷ் வந்து நமக்கு பிஸ்னஸில் வரும். கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட். உள்ள வரதுக்கு என்னது வாட் கம்ஸ் இன் எங்கே இருக்குது, டெபிட்டில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், கேஷை நீங்கள் என்ன செய்யணும், டெபிட்டில் வைக்கணும். அப்போ இங்கே வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, திரும்பியும் கேஷ் அக்கௌண்ட் டெட்டாக எழுதுங்க. அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா 50,000. ஆனால் என்ன கோர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணல, அங்கே வந்து சேல்ஸ் நடந்திருக்கு. அப்போ சேல்ஸ் நடந்திருக்குன்னா கண்டிப்பாக சேல்ஸுங்கிற அப்படிங்கிற வேர்டை பர்சனல் அக்கௌண்ட் சொல்ல முடியாது, ரியல் அக்கௌண்ட் சொல்ல முடியாது. ஏன்னா பர்சனல்னா ஒரு பர்சனை மட்டும் தான் பிடிக்கும். இல்லைன்னா ரெகக்னைஸ்டு லாஸ் ஃபாலோ, அதாவது இந்த லாஸ் பர்சன் சட்ட ரீதியான ஒரு அமைப்பை தான் குறிக்கும். தேர்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் அக்கௌண்ட்டில் குரூப் ஆஃப் பர்சனை மட்டும் தான் நிச்சயம் மென்ஷன் பண்ணணும். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸே சொல்லிட்டேன். இப்போ பர்சனல் வராது, ரியல் வந்து அசட் ஒன்லி. சேல்ஸுங்கிறது வந்து என்னென்னா நாமினலில் நமக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு எப்படின்னா சேல்ஸ் வந்து இன்கம் எடுத்துருக்கும். எப்படி பர்ச்சேஸை நீங்கள் எக்ஸ்பென்சஸாக எழுதுறீங்க, அதே மாதிரி சேல்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்குது. என்ன குட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணல. அப்போ சேல்ஸுங்கிறது பிஸ்னஸில் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒரு இன்கம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ சேல்ஸ் இன்கம் அப்படின்னா நாமினல் அக்கௌண்ட்டில் போய் பாருங்கள், ஆல் இன்கம் அண்ட் கெயின் வந்து எங்கே இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. இப்போ சேல்ஸையும் நீங்கள் என்ன செய்யணும், கிரெடிட்டில் வைக்கணும். அப்போ டு சேல்ஸ் இது இன்கம், ஓகேவா. இன்கம் வந்து கிரெடிட்டில் இருக்குது, ஆல் இன்கம் அண்ட் கெயின் வந்து கிரெடிட்டில் இருக்குது. ரூல் சொல்கிறதா நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். இப்போ சேல்ஸுங்கிறது பிஸ்னஸ் வந்து எனக்கு இன்கம்மாக தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் அப்படிங்கிறதுல அந்த 50,000 எழுதிருங்க. நரேஷன் வந்து எப்படி எழுதுங்க, பீயிங் குட்ஸ் சோல்டு. யாருக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜா.
ராஜன் ஒரு பர்சனுக்கு சேல்ஸ் பண்ணிருக்கீங்க. குட்ஸ் சோல்டு டு ராஜன். எப்படி கேஷ், அதனால ஃபார் கேஷ் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. being goods sold to ராஜன் for cash. அப்போ இந்த என்ட்ரி எப்படி வந்து கரெக்டாக கோல்டன் ரூலில் யூஸ் பண்ணி எப்படி நான் என்ட்ரி பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த டேட் நம்பர் 5/1/18 என்ன நடந்திருக்கு? குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் லிப்டான். லிப்டான்ங்கிறது ஒரு லிப்டான் அண்ட் கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிப்டான் அண்ட் கோ. லிப்டான் அண்ட் கோ அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன், ஒரு பிஸ்னஸோடைய நேம், ஒரு நிறுவனத்தோடைய நேம். அப்போ லிப்டான் அண்ட் கோன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு பர்சன் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, ஒரு நிறுவனத்துடைய பெயர். அப்போ குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் லிப்டான் அண்ட் கோ ஆன் கிரெடிட். இந்த இடத்துல ஒரு டிரான்சாக்ஷனில் ஆன் கிரெடிட் வந்துட்டு அப்படின்னா அது கடன் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பேர். கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு பேர். 10,000 நம்ம எழுதிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கேஷை வந்து நம்ம என்ன கொடுக்கவே இல்லை, பின்னால் தரதான் சொல்லியிருக்கோம். அப்போ வந்து இந்த கிரெடிட் டிரான்சாக்ஷன் கேஷை பற்றி நம்ம வந்து பணமே கொடுக்கல. அப்போ வந்து கேஷை பற்றி நீங்கள் நினச்சக்கூடாது, இந்த டிரான்சாக்ஷனும் நீங்கள் பேசக்கூடாது. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு? பர்ச்சேஸ் நடந்திருக்கு. பர்ச்சேஸ் பிஸ்னஸில் எப்படி எடுக்கிறதா சொல்லியிருந்தேன், எக்ஸ்பென்ஸ் தான் எடுக்கிறோன்னு சொல்லியிருந்தேன். அப்போ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா அது எங்கே இருக்குது? ரூலில் நாமினல் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் இருக்குது, எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அப்போ டெபிட்டில் இருக்கா? அப்போ எக்ஸ்பென்சஸ் நீங்கள் நினைச்சணும், எழுதணும், டெபிட் வைக்கணும். அதாவது பர்ச்சேஸாக நீங்கள் நினைச்சணும், டெபிட் வைக்கணும். 5/1/18 பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டான்னு எழுதுங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 நீங்கள் செஞ்சுருக்கீங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. 10,000 நீங்கள் நினைச்சிங்க, எழுதுங்க. இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா. அடுத்தால என்ன நடந்திருக்கு அப்படின்னா லிப்டான் அண்ட் கோட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கேஷ் நம்ம கொடுக்கல. அதனால் கேஷை வந்து நம்ம கொடுக்காதனால கேஷ் இங்கே வராதனால நம்ம ரூலில் போய் நினச்ச முடியாது கேஷ் எங்கே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அந்த கேஷ் வரலையே, இந்த இடத்துல அந்த கேஷ் டிரான்சாக்ஷனே இல்லை, கிரெடிட் டிரான்சாக்ஷன் தான். அப்போ லிப்டான் அண்ட் கோட் வந்து நம்ம நினைச்சிருக்கோம், திங்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ லிப்டான் அண்ட் கோங்கிறது என்னது? ஒரு நிறுவனத்துடைய பெயர். ஒரு நிறுவனத்துடைய பெயர் வந்துட்டா டேரெக்டாக பர்சனல் அக்கௌண்ட் போங்க. அது நேச்சுரலாக ஆர்டிஃபிஷியலாக ரெப்ரஸன்டேட்டிவான்னு பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட். ஏன்னா அதில் தான் ஒரு பேங்கோடைய நேமு, ஒரு நிறுவனத்துடைய பெயர் எதுவும் வந்திருந்தாலோ, ஒரு தொண்டு நிறுவனத்துடைய பெயர் எதுவும் வந்திருந்தாலோ அதை நீங்கள் ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்டாக எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா ரெகக்னைசபிள் ஆஸ் பர்சன், ஒரு சட்ட ரீதியான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து லிப்டான் அண்ட் கோங்கிறது ஒரு நிறுவனத்துடைய பெயர். அதை வந்து எப்படி கண்டுபிடிச்சேன்? பர்சனல் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சாச்சு, அதில் ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. பர்சனல் அக்கௌண்ட் ஓகே. இப்போ நம்ம ரிசீவரா கிவரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரூல் பார்க்கும்போது ரிசீவரா கிவரா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தான் அவங்க வந்து எழுந்திருக்காங்க, பொருள் தந்திருக்காங்க. நமக்குன்னா யாருன்னா ஜெயசீலிக்கு தான் லிப்டான் அண்ட் கோங்கிற பிஸ்னஸ் கான்சர் வந்து திங்ஸை வந்து நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம லிப்டான் அண்ட் கோ எப்படி வைக்கலாம் அப்படின்னா கிவ்வராக வைக்கலாம். லிப்டான் அண்ட் கோ எப்படி வைக்கலாம் அப்படின்னா கிவ்வர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் நினச்சிங்க டூ லிப்டான் கிவ்வர் எங்கே இருக்குன்னா கிரெடிட்டில் இருக்குது, அதனால் நான் லிப்டான் அண்ட் கோ அப்படிங்கிறது கிரெடிட்டில் வைக்கிறேன். லிப்டான் அண்ட் கோ அக்கௌண்ட் கிரெடிட். அதே அந்த 10,000 நீங்கள் நினச்சிங்க கிரெடிட்டுக்கு நேராக எழுதிருங்க. இங்கே வந்து நரேஷன் வந்து எப்படி எழுதணும்னா பீயிங் என்ன குட்ஸ் மென்ஷன் பண்ணல, அதனால குட்ஸ் பர்ச்சேஸ் யார்கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லிப்டான் அண்ட் கோட இருக்கு. லிப்டான் பர்ச்சேஸ் ஃப்ரம் லிப்டான் அண்ட் கோ. லிப்டான் அண்ட் கோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? கடன் இருக்கு, அதனால ஆன் கிரெடிட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். being goods purchased from Lipton and Co on credit அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருக்கோம். அப்போ வந்து நமக்கு 2 டிரான்சாக்ஷன் முடிஞ்சது. அப்புறம் டேட் நம்பர் 6 பாருங்க. இந்த லிப்டன் அண்ட் கோங்கிறது ஒரு நிறுவனத்துடைய பெயர். இங்கே கேஷ் டிரான்சாக்ஷன் இல்லை, கிரெடிட் டிரான்சாக்ஷன். அதனால் இது எந்த அக்கௌண்ட் முதல்ல கண்டுபிடிச்சேன்? பர்சனல் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் ரிசீவராக கிவரான்னு பார்க்கும்போது நமக்கு தான் அவங்க பொருள் தராங்க, அவங்க கிவராக தான் இருக்க முடியும் பொருள் தராதனால. நமக்கு திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் வந்து எப்படி எடுத்துக்கிறோம்? எக்ஸ்பென்ஸாக எடுத்து அதை டெபிட் வச்சாச்சு. பர்ச்சேஸ் வந்து எக்ஸ்பென்சஸ் தான் எடுத்து டெபிட் வச்சாச்சு. லிப்டன் அண்ட் போக கிவர்னு சொல்லி கிரெடிட்டில் வச்சாச்சு. இந்த என்ட்ரி முடிஞ்சது. டேட் நம்பர் 6 பாருங்க. கேஷ் டெபாசிட்டட் இன் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு 20,000 இருக்குது. அதாவது 20,000 கேஷை பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம், அதாவது பேங்க்கில் கொண்டு போட்டுருக்கோம். அப்போ அது டேட் நம்பர் 6 பார்த்தீங்க அப்படின்னா 6/1/18. அந்த பேங்க்குங்கிறது முதல்ல எந்த அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும்? அது பர்சனல் அக்கௌண்ட்டில் ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட் தான். நீங்கள் அந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பர்சனல் அக்கௌண்ட்டும் ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட். நான் அந்த பர்சனல் அக்கௌண்ட்டில் ஆர்டிஃபிஷியல் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காண்டி.
இப்போதைக்கு அது பர்சனல் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சாச்சு. பர்சனல் அக்கௌண்ட்டில் பணத்தை வாங்குறது யார்? பேங்க் தான். அப்போ பேங்க் வந்து ரிசீவர்னு சொல்லணும். ஏன்னா அங்கே பெறுபவர் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. ரிசீவர் பாருங்க, இது என்ன அர்த்தம்? பெறுபவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ பேங்க் வந்து நீங்கள் என்ன செய்யணும்? டெபிட் பண்ணணும். ஏன்னா பணம் வாங்குறது யார்? பேங்க். பேங்க் வந்து பர்சனல் அக்கௌண்ட். அதனால் பர்சனல் அக்கௌண்ட் வந்தால் அதுக்குள்ள ரூலுக்குள்ளே போகிறேன். அது ரிசீவர் டெபிட்டருக்கு, பேங்க் வந்து பணம் வாங்குது, அதனால் பெறுபவர்னு சொல்கிறேன். பேங்கையும் நம்ம என்ன செய்யணும்? டெபிட் வைக்கிறோம். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். இது எவ்வளோ அப்படின்னா 20,000. பேங்க்கில் வந்து நமக்கு மணியை வந்து டெபாசிட் பண்ணால் பிஸ்னஸ்லேருந்து மணி கண்டிப்பாக என்ன செய்யும்? பேங்க்குக்கு போகும். அதாவது பிஸ்னஸ்லேருந்து கேஷ் வந்து வெளியில் போகுது. பிஸ்னஸ்லேருந்து கேஷ் வந்து நினைச்சது வெளியில் போகுது. அப்போ வெளியில் போகிறதுக்கு கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டில் ரெண்டு தான் இருக்குது, 2 ரூல் தான் இருக்குது. வாட் கம்ஸ் இன், வாட் கோஸ் அவுட். வாட் கோஸ் அவுட்னா வெளியில் போகுது. அப்போ கேஷ் வந்து வெளியில் போகிறதுக்கு வாட் கோஸ் அவுட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். வாட் கோஸ் அவுட் எங்கே இருக்குது? கிரெடிட்டில் இருக்குது. அப்போ கேஷை நீங்கள் எடுத்துக்கணும், கிரெடிட் வைக்கணும். அப்போ டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. இதுலேயும் நீங்கள் என்ன செய்யுங்க? 20,000 எழுதுங்க. ஏன் நரேஷன் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறீங்க? பீயிங் கேஷ் டெபாசிட்டட் இன் பேங்க் அப்படின்னு எழுதுங்க. பேங்க்கில் கேஷை டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். அமௌண்ட் வந்து இங்கே பார்த்து நீங்கள் நினச்சலாம் தெரிஞ்சுக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து சேனலை வந்து ரூலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு இல்லுஸ்ட்ரேஷன்லேயும் ஒவ்வொரு லேர்னிங் இருக்குது. அதாவது இந்த இதிலே வந்து நமக்கு கிரிட்டிக்கல் டிரான்சாக்ஷன் வந்தால் அந்த ப்ரொசீஜரை வந்து நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு இல்லுஸ்ட்ரேஷனையும் கொடுத்துருக்காங்க. இல்லுஸ்ட்ரேஷனை ப்ராப்பராக வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த அதுக்கான எக்ஸசைஸ்லேயும் நீங்கள் கொஞ்சம் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு அதை நீங்கள் எனக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுக்கும்போது அதை நீங்கள் என்ன செய்யுங்க? ஃபோட்டோ எடுத்து எனக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி கிளாஸ் ரூம் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் எனக்கு அப்லோட் பண்ணுங்கள். இப்போ இதை நான் ரஃப் பண்ணிவிட்டு அடுத்த அந்த டேட் நம்பர் வந்து 7-8 அப்படிங்கிறத நான் நினச்சிறேன் எழுதுறேன். செவனில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ராகுல் அப்படின்னு சொல்லி ஒரு 20,000 இருக்குது. ராகுல் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து கேஷை ரிசீவ் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த டிரான்சாக்ஷனுக்குள்ள மீனிங். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ராகுல் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கோம். அப்போ இங்கே கேஷ் ரிசீவ்டு அப்படின்னா 7,180. கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன வரும்? கேஷ் வந்து எப்படி வரும்னா ரியல் அக்கௌண்ட் வரும். கேஷ் வந்து அசட் ரியல். பிஸ்னஸுக்குள்ளே கேஷ் வருது. ராகுல் வந்து நமக்கு என்ன செய்யலாம்? மணி தாராங்க. அது ஜேசிபி அப்படிங்கிற பிஸ்னஸ் கன்சர்னுக்குள்ளே உள்ளே வருது. அதாவது பிஸ்னஸ்க்குள்ளே மணி உள்ளே வருது. அப்போ அது உள்ளே வரதுக்கு என்னது? ரியல் அக்கௌண்ட்டில் வாட் கம்ஸ் இன். அப்போ கேஷை நம்ம என்ன செய்யணும்? டெபிட் தான் பண்ணணும். அப்போ இது வந்து கேஷ் அக்கௌண்ட்டு டெட்டா அப்படின்னு எழுதுறீங்க. அந்த ராகுல் அப்படிங்கிற பர்சன் வந்து 20,000 வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? கேஷை ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ 20,000 அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. ராகுங்கிறது யார்? ஒரு பர்சன், ஒரு பர்சன், ஒரு மனிதனுடைய பெயர். ராகுல்ங்கிறது யாருன்னா ஒரு மனிதனுடைய பெயர் உங்களுக்கு. அது வந்து நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டில் நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்புறம் நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட் சொல்லிவிட்டு அதில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க? ரிசீவராக கிவரான்னு பார்க்கணும். ராகுங்கிறவன் பணம் தாரான், அதனால நம்ம என்ன சொல்கிறோம்? கிவர்னு சொல்கிறோம். கிவர் ரூல் எங்கே இருக்குது? கிரெடிட்டில் இருக்குது. அப்போ ராகுல் நீங்கள் என்ன செய்யணும்? கிரெடிட் பண்ணணும். டு ராகுல் அக்கௌண்ட் கிரெடிட் 20,000 வந்து நீங்கள் என்ன செய்யுங்க? இங்கே எழுதுங்க. பீயிங் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ராகுல். இந்த என்ட்ரியை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தல டேட் நம்பர் 8/1/18. இதில் பார்த்தீங்கன்னா கேஷ் பெய்டு டு லிப்டன் அண்ட் கோ ஃபார் கிரெடிட் பர்ச்சேஸ் இது மேட் ஆன் 5/1/18 அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஷ் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கோம். யாருக்கு அப்படின்னா லிப்டன் அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஃபார் கிரெடிட் பர்ச்சேஸ், ஏற்கனவே ஆல்ரெடி கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து லிப்டன் அண்ட் கோக்கு நம்ம பண்ணியிருக்கோம்.
எப்போ டேட் நம்பர் 5/1/18ல. அப்போ டேட் நம்பர் 5/1/18னா அந்த அது பார்த்தா 5/1/18 goods purchased from return and co on credit. அப்போ இது ஏற்கனவே டேட் நம்பர் 5ல ஒரு கிரெடிட் பர்ச்சேஸ் நடந்திருக்கு. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நம்ம வந்து டேட் நம்பர் 5/1/18ல பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ரிட்டர்ன் அண்ட் கோக்கு மணி வந்து நம்ம நினச்சல கொடுக்கல. எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னா 10,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் கீழே வாங்க 8/1/18ல கேஷ் வந்து இப்போ தான் டேட் நம்பர் 5ல வந்து நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு டேட் நம்பர் 88ல தான் நம்ம நினச்சிரோம் அமௌண்ட் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறோம். எவ்வளோ அப்படின்னா இங்கே அமௌண்ட் கொடுக்கல. அப்போ நீங்கள் டேட் நம்பர் 5ல எவ்வளோ பார்த்துருக்கீங்க 10,000. இந்த அமௌண்ட் தான் நம்ம நினச்சிரோம் கொடுக்கணும். இங்கே அமௌண்ட் போடணும்னு அவசியம் இல்லை. இப்படி தான் கொடுப்பாங்க, நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக அதை ரீட் பண்ணி தான் உங்களுக்கு தெரிஞ்சிடும். கேஷ் paid to Lipton and Co for credit purchased made on 5/1/18. கேஷ் paid to Lipton and Co. Lipton and Co க்கு நம்ம கேஷை வந்து என்ன சொல்லுவோம் 5/1/18ல பர்ச்சேஸ் பண்ணதுக்கு 8/1/18ல தான் நம்ம நினைச்சிரோம் அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணுறோம் 10,000 அப்படின்னு சொல்கிறோம். இப்போதைக்கு லிப்டன் அண்ட் கோ எடுத்துக்கிடணும். கேஷ் வந்து நம்மளோட வெளியில் போகுது. லிப்டன் அண்ட் கோங்கிறது ஒரு பிஸ்னஸுடைய பெயர், நிறுவனத்துடைய பெயர். அது ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டில் ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட். சரி, பர்சனல் அக்கௌண்ட் நம்ம சொல்லியாச்சு. இப்போ மணியை வந்து யார் வாங்குறா? லிப்டன் அண்ட் கோ தான் மணி வாங்குது. ஏன்னா நம்ம தான் லிப்டன் அண்ட் கோக்கு நினைச்சிடறோம் மணியை கொடுக்குறோம். நம்ம கொடுக்குறனால பணம் வாங்கக்கூடிய நபர் யாருன்னா லிப்டன் அண்ட் கோ. அப்போ லிப்டன் அண்ட் கோ வந்து இதில் எழுதுங்க. அப்போ லிப்டன் அண்ட் கோ வந்து பணம் வாங்குறாங்க, மணியை வந்து வாங்குறாங்கன்னு சொல்லிட்டேன். மணி வாங்குறதுக்கு வந்து ரிசீவர். ரிசீவர் எங்கே இருக்குது? ரூலில் டெபிட்டில் இருக்குது. அப்போ லிப்டன் அண்ட் கோவை நீங்கள் எழுதிடணும், டெபிட்டில் வைக்கணும். அப்போ இதில் வந்து நீங்கள் நினச்சிங்க லிப்டன் அண்ட் கோ அக்கௌண்ட் டேட்டா அமௌண்ட் வந்து 10,000. அதுக்கப்புறம் கேஷ் வந்து நம்மளோட வெளியில் போதா? கேஷ் வந்து நமக்கு எப்படி எடுத்துக்கிடணும்? அசட்னு சொல்லிடுறேன். அப்போ இதில் வந்து நீங்கள் நினச்சிங்க டூ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா, சாரி கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். கேஷ் வந்து அசட் தான், அது வந்து ரியல் அக்கௌண்ட் போங்க. அதில் வாட் கம்ஸ்னா வாட் கோஸோட போங்க. இப்போதைக்கு பிஸ்னஸ் என்ன நடக்கு? கேஷ் வந்து நம்மகிட்ட வெளியில் போய் ரிட்டர்ன் அனுப்புக்கு போகுது. நம்மள்ட்ட வெளியில் போகுது இல்லை, அப்போ வாட் கோஸோடு வந்து எங்கே இருக்குது? கிரெடிட்டில் இருக்குது. அதனால் கேஷ் வந்து கிரெடிட்டில் வைக்கிறோம். என்ன வெளியில் போதோ அதை கிரெடிட்டில் வச்சிட வேண்டியதான். அப்போ வந்து இதில் என்ன எழுதுறோம் அப்படின்னா 10,000. இங்கே நரேஷன் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறீங்க? பீயிங் கேஷ் பெய்டு டு ரிட்டர்ன் அண்ட் கோ. Purchase on 5/1/18. இதில் வேணால் நீங்கள் என்ன செய்யுங்க கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கோங்க. கிரெடிட் பர்ச்சேஸ் இந்த இடத்துல கிரெடிட் அப்படின்னு சொல்லி என்ன எழுதிங்க, அதாவது கிரெடிட் being cash paid to Lipton and Co. Credit purchased on 5/1/18. 5/1/18ல கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணதுக்காண்டி டேட் நம்பர் 8/1/18ல நம்ம அடிச்சிரோம் பேமெண்ட் பண்ணுறோம். இப்போதைக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்னா லிப்டன் அண்ட் கோ வந்து மணியை ரிசீவ் பண்ணுறாரு. லிப்டன் அண்ட் கோ வந்து பர்சனல் அக்கௌண்ட்டு, ரிசீவர் எங்கே இருக்கிற ரூலில் பர்சனல் அக்கௌண்ட்டில் ரிசீவர் வந்து டெபிட்டில் இருக்குது. அதனால் லிப்டன் அண்ட் கோவை டெபிட்டில் வச்சுட்டேன். திரும்ப வந்து கேஷ் வந்து நம்மளோட வெளியில் போகுது. கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட். வெளியில் போகிறதுக்கு என்னது? வாட் கோஸ் அவுட். வாட் கோஸ் அவுட் எங்கே இருக்குது? கிரெடிட்டில் இருக்குது. அதனால் கேஷ் நம்ம நினச்சிரோம் கிரெடிட்டில் வைக்கிறோம். அப்போ இங்கே 8/1/18ல வரை நம்ம என்னது எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இன்னும் 2 ஜேர்னல் என்ட்ரி உங்களுக்கு இருக்குது, அதை வந்து நான் நினச்சேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னு. ரெண்டு டிரான்சாக்ஷன் இருக்குது. என்ன டிரான்சாக்ஷன் அப்படின்னா 9/1/18 salary paid rupees 30,000. அடுத்தது டேட் நம்பர் 10/1/18 இன்சூரன்ஸ் பிரீமியம் paid as on bank standing instruction. Insurance paid as on bank standing instruction. The standing instruction அப்படிங்கிறது என்ன நான் சொல்கிறேன்.
இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அமௌண்ட் வந்து நம்ம போடல. அமௌண்ட் வந்து எனக்கு ஒரு 20,000 வச்சுக்கோங்க. 20,000 சரி. நல்லா கவனிங்க. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு ஆஸ் ஆன் பேங்க் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு, அதாவது இன்சூரன்ஸ் ப்ரீமியம், அதாவது இன்சூரன்ஸ் அப்படிங்கிற அமௌண்ட் நம்ம இப்போ வெஹிக்கிள் இருக்குது, நம்ம வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா வருஷம் நம்ம நினைச்சிடும் இன்சூரன்ஸ் பேமெண்ட் பண்ணுறோம். காருக்கு வருஷம் இன்சூரன்ஸ் பேமெண்ட் பண்ணுறோம். இந்த வருஷம் அப்படிங்கிறது அந்த ப்ரீமியம் சொல்லுவோம், செலுத்தக்கூடிய அந்த காலகட்டத்துக்குரிய. அது வருஷமா அப்படின்னு கிடையாது. அந்த இன்சூரன்ஸ் பிளானை பொறுத்து அதை என்ன செய்யும், பீரியட் வந்து சேஞ்சஸ் ஆகும். பீரியட் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் பீரியட், அந்த காலகட்டத்தை நான் சொல்கிறேன். சரி, இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம். எப்படி பேமெண்ட் பண்ணியிருக்கோம்? பேங்க் மூலமாக பேமெண்ட் பண்ணியிருக்கோம். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு பை பேங்க்னு எழுதியிருக்கணும். பேங்க் அது ஒரு கமா போட்டு ஆஸ் ஆன் பேங்க் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பேர். இந்த ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா தமிழ் என்ன கேட்டா நிலையாணைப்படி அப்படின்னு பேர். அப்போ நிலையாணைப்படினா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் நம்ம வந்து அமௌண்ட் வந்து செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதை வந்து பேங்கே நீங்களே பேங்க்கில் நம்ம வந்து என்ன செய்யணும், உத்தரவிடுறோம். நீங்கள் நினச்சிங்க இன்சூரன்ஸ் ஃபேமுக்கு நீங்கள் நினச்சிங்க ஒரு ப்ரீமியம் வந்து செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. நீங்களே நினச்சிங்க மந்த்லியோ இயர்லியோ நீங்கள் நினச்சிங்க அமௌண்ட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வங்கிக்கு நம்ம தான் ஆணையிடுறோம். ஒரு கஸ்டமருடைய ஆர்டரை வந்து அக்செப்ட் பண்ணி அதை ஏற்று செயல்படுத்தக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து எங்கே பண்ணணும் அப்படின்னா பேங்க் தான் பண்ணணும். கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கக்கூடியது தான் பேங்க். அப்போ நம்ம அதுக்கான சின்ன டிஸ்கவுண்ட் அதை வந்து பேங்க் எடுத்துக்கணும். அந்த கமிஷன் அப்படிங்கிற அமௌண்ட், அதாவது பேங்க் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் என்ன நடக்குது, இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு அந்த ஜெயசீலிங்கிற பிஸ்னஸ் கன்சர்ன் அமௌண்ட் செலுத்தணும். ஆனால் ஜெயசீலிங்கிற அந்த பர்சன் வந்து என்ன பண்ணுறாங்க, பேங்க்குக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து நீங்கள் நினச்சிங்க இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியமாக கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அந்த ஆர்டரை அக்செப்ட் பண்ணி என்ன செய்கிறாங்க, அந்த ஆர்டரை அக்செப்ட் பண்ணி செய்கிறாங்க. பார்த்தியா, இது வந்து பேங்கோடைய கடமை. ஒரு கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து பேங்க் செய்யணும். அது வந்து பேங்கோடைய கடமை. அதுக்கான கமிஷனை எடுத்துக்கிறோம். அந்த கடமைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பேங்க்குக்கு எப்படி எடுத்துக்கிறாங்க. நம்ம வந்து கடமைன்னு சொல்கிறோம், ஆனால் பேங்க் ரூல் படி அது ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி பேர். ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பேர். கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அந்த நிலை ஆணை, அந்த ஆர்டரை ஏற்றுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு அமௌண்ட் செலுத்துகிறாங்க. இது என்ன, அந்த டிரான்சாக்ஷனை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனாக நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அந்த கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது கஸ்டமர் கொடுக்குற ஆர்டரை அக்செப்ட் பண்ணிட்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியத்துக்கு நம்ம நினச்சிடும் அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணணும். இப்போ இந்த என்ட்ரியை நான் நினச்சிறேன், ப்ரீவியஸ் ஜேர்னலை எரேஸ் பண்ணிவிட்டு இந்த 2 டிரான்சாக்ஷனுக்குள்ள ஜேர்னலை நான் நினச்சிறேன். இதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி நம்ம ரூலை பயன்படுத்துறது அப்படிங்கிறது. டேட் நம்பர் 9 பார்த்தீங்க அப்படின்னா சேலரி பெய்டுன்னு தான் இருக்குது. வெறுமையாக மொட்டையை கொடுத்துருக்காங்க, சேலரி பெய்டு அப்படின்னு சொல்லி எதுவுமே கொடுக்கல. ஒரு யாருக்கு கொடுத்துருக்கோம் என்ன ஏது ஒன்றுமே கொடுக்கல. அப்போ அந்த சேலரிங்கிறது பிஸ்னஸ்க்கு எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா எக்ஸ்பென்சஸாக தான் எடுத்துக்கணும். சேலரிங்கிறது பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி பார்க்கணும்னா எக்ஸ்பென்சஸ். ஏன்னா சேலரிங்கிற இந்த வேலை வந்து என்ன வரல, ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மனிதனுடைய பெயர் வரல, ஒரு பேங்குடைய பெயர் வரல, ஒரு தொண்டு நிறுவனத்துடைய பெயர் வரல. அப்போ நேச்சுரலும் வைக்க முடியாது, ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட் வைக்க முடியாது. இருக்கிறதே ரெப்ரஸன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். அதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, ப்ரீபெய்டு ரெண்ட் அப்படின்னு அந்த வேர்டு சேர்ந்தாப்புல வரும். அப்படி எதுவும் இங்கே வரல. கன்ஃபார்மாக இது பர்சனல் அக்கௌண்ட் கிடையாது. ரியல் அக்கௌண்ட்னா உங்களுக்கு தெரியும், ஃபர்னிச்சர், பில்டிங், லேண்ட் அண்ட் பில்டிங்கு, மிஷினரி, இந்த மாதிரி இதை ஐட்டமாக வந்து அது வந்து ரியல் அக்கௌண்ட், அதான் அசட். இது வந்து அசட்னு சொல்ல முடியாது. சேலரிங்கிறது ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன் வந்து ஒரு ஒர்க்கர்ஸ் கொடுத்தோடனே சேலரி. இப்போ பணம் வெளியில் போகுது, ஓகேவா. இப்போ சேலரிங்கிறது என்ன அப்படின்னா பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் எழுதணும், எக்ஸ்பென்சஸ் எடுக்கணும். எப்படி பர்ச்சேஸை நம்ம எக்ஸ்பென்சஸாக எடுத்தோம் அதே மாதிரி சேலரியை நம்ம எடுத்தோம் எக்ஸ்பென்சஸாக எடுத்துக்கிறோம். அப்போ வந்து சேலரி வந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 9/1/18 சேலரி அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இது அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 30,000. கேஷ் வந்து நமக்கு விட்டு வெளியில் போகுது. கேஷ் வந்து எங்கே அப்படின்னா ரியல் அக்கௌண்ட்டு. வெளியில் போகிறதுக்கு வாட் கோஸ் அவுட்டு, அதனால் கேஷை வந்து கிரெடிட் பண்ணுறேன். வாட் கோஸ் அவுட் எங்கே இருக்குன்னா கிரெடிட்டில் இருக்குது, அதனால் கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட். சேலரி வந்து எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 30,000. அங்கேயும் இங்கே 30,000 எடுத்துங்க. நரேஷன் வந்து எப்படி எழுதுறீங்க, பீயிங் சேலரி பெய்டு. அப்படின்னு சொல்லி நரேஷனை கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ரொம்ப சிம்பிள் நரேஷன் தான். அந்த டேட் நம்பர் 10 பாருங்க.
இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்டுன்னு வந்திருக்கு. அப்போ இன்சூரன்ஸ் பிரீமியம் அப்படிங்கிறத வந்து நம்ம அமௌண்ட்டை செலுத்தியிருக்கோம். எப்படி செலுத்தியிருக்கோம்னா பேங்க் மூலமாக செலுத்தியிருக்கோம். நல்லா கவனிக்கணும் ஒன்றுல, பேங்க் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்து இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு பேங்க் தான் அனுப்பிச்சது போடுது. நம்ம கையிலேருந்து பணம் வெளியில் போடும். அப்போ எப்படி போகுதுன்னா பேங்க்லேருந்து அப்படியே போகுது. அப்போ இன்சூரன்ஸ் பிரீமியம் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி எடுத்துக்கணும்னா எக்ஸ்பென்சஸாக எடுத்துக்கணும். நமக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் தான். ஏன்னா ஒரு பெனிஃபிட்டை வந்து நம்ம கேதர் பண்ணிட்டு தான் நம்ம நினைச்சிடும். அந்த அமௌண்ட்டை அந்த பெனிஃபிட்டுக்கான அமௌண்ட்டை நம்ம செலுத்துகிறோம். அதனால் அது நமக்கு எக்ஸ்பென்சஸ் தான். அப்போ வந்து நீங்கள் நினைச்சுங்க இன்சூரன்ஸ் பிரீமியம் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டேன். ரூலில் நாமினல் அக்கௌண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து டெபிட்டில் இருக்குது. அதனால் இன்சூரன்ஸ் பிரீமியத்தை நீங்கள் நினைக்கணும் டெபிட்டில் வைக்கணும். அப்போ இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கௌண்ட் எட்டா இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்து 20,000 இருக்குது. அந்த 20,000 நினைச்சிடும் அப்படியே எழுதணும். கேஷ் வந்து வெளியில் போகுது. ஆனால் நம்ம கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் எழுதக்கூடாது. ஏன்னா கேஷ் வந்து நம்ம கையிலேருந்து வெளியில் போகாது, பேங்க்லேருந்து அப்படியே போகுது. அப்போ பேங்க்கில் எங்கே வரும்? பர்சனல் அக்கௌண்ட் வந்துடும். நான் அந்த எதெல்லாம் எங்கே இந்த என்னென்ன ஐட்டங்கள்லாம் எந்தெந்த அக்கௌண்ட்டில் வரும் அப்படிங்கிறத நல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அதனால் பேங்க் வந்து பணம் வெளியில் போகணும்னு சொன்னோடனே பேங்க் எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக எங்கே போயிடணும்? பர்சனல் அக்கௌண்ட் போயிடணும். பர்சனல் அக்கௌண்ட் அது என்ன அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட். சரி, அது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இப்போதைக்கு இது பர்சனல் அக்கௌண்ட்டு. பணம் வந்து நினச்சது யார் வந்து இன்சூரன்ஸ் பிரீமியத்துக்கு பணம் தரா? நம்ம சார்பாக பேங்க் தான் நினச்சது இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு பணம் தருது. அதாவது இன்சூரன்ஸ் ஃபேமுக்கு பேங்க் தான் தருது. அப்போ பேங்க் வந்து கிவ்வாக வைக்கிறோமா பணம் தரதுனால? அப்போ பேங்க் வந்து கிவ்வர் அப்படின்னா கிவ்வர் எங்கே இருக்குது? ரூலில் கிரெடிட்டில் இருக்குது. அப்போ பேங்க்கையும் நம்ம நினச்சிடுவோம் கிரெடிட்டில் வச்சிடறோம். அப்போ அங்கே இருக்கும் பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். அதே 20,000 நல்லா கவனிங்க. நம்ம சார்பாக பேங்க் தான் நினச்சது இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு பேங்க் தான் அமௌண்ட் கொடுக்குது. அதாவது நமக்கு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுருக்கோம். அந்த அக்கௌண்ட் வந்து மணி எடுத்து அது மாதிரி இன்சூரன்ஸ் பேங்க்கும் நினச்சியும் அக்கௌண்ட் பேங்க்ல இருக்கும் காமனாக. அப்போ நம்ம அக்கௌண்ட் வந்து மணி எடுத்து டேரெக்டாக இன்சூரன்ஸ் அந்த நிறுவனத்துக்கு அமௌண்ட் வந்து நினச்சிருக்கு பேங்க் எடுத்துகிட்டு வந்து போகுது. இப்போதைக்கு பேங்க் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம சார்பாக பேங்க் வந்து இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு நம்ம தான் பணம் கட்டுறோம். அது பேங்க் மூலமாக பணம் செலுத்திடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆணை இடணும். அதான் அந்த ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அக்செப்ட் பண்ணி பேங்க் என்ன செய்யுது? இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு பேமெண்ட் பண்ணிடுது. சரி, அதை பேமெண்ட் பண்ணது பேங்க் வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா கிவர் ரூல் எங்கே இருக்குது? கிரெடிட்டாக இருக்குது. அதனால் பேங்கையும் கிரெடிட்டில் வைக்கணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். இங்கே வந்து நரேஷன் எப்படி எழுதணும்? நீங்கள் என்ன செலுத்திருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் சப்ஜெக்டாக எழுதுங்க. இன்சூரன்ஸ் பிரீமியம் paid by bank as per standing instruction. இது இவ்வளவு இதாக எழுதணும்னு தேவையில்லை. இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்டு பை பேங்க் எழுதினாலே போதும். அது சும்மா மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி as per banking standing instruction அப்படின்னு சொல்லி எழுதும். புக்கில் நரேஷன் வந்து எப்படினாலும் இருக்கலாம். புக்கை வந்து நீங்கள் என்ன செய்யாதீங்க? காப்பி அடிக்காதீங்க. நான் எழுதியிருக்க எதுவுமே புக்கை ஃபாலோ பண்ணியிருக்கேன் தவிர புக்கை வந்து என்ன செய்யலாம் அப்படியே டீட்டெயிலாக காப்பி பண்ணுறேன். நீங்கள் இதில் எழுதியிருக்க நானாக கிரியேட் பண்ணியிருக்க அந்த நரேஷன் பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படி தான் இண்டிவிஜுவலாக நம்மளே தான் கிரியேட் பண்ணுறோமே தவிர புக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இதே மாதிரி மாடலில். அவ்வளோதான். இதோட இந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே இதே மாதிரி நம்ம ஜேர்னல் எழுதி போட்டோம். இப்போ இதில் நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சேலரி, இன்சூரன்ஸ் பிரீமியம், அதுக்கப்புறம் ஒரு கிரெடிட் டிரான்சாக்ஷன், டேட் நம்பர் 5ல் ஒரு கிரெடிட் டிரான்சாக்ஷன் இருந்துச்சு, டேட் நம்பர் 8ல் நம்ம அதை செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு 3 கிரிட்டிக்கல் எப்படி இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஜேர்னல் என்ட்ரி, இந்த கோல்டன் ரூலில் வச்சு இந்த ஜேர்னல் என்ட்ரி மூலமாக நம்ம நினச்சிடுவோம். இன்றைக்கி லேர்ன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம நினச்சிடுவோம். வெயிட் பண்ணுறோம். தேங்க்ஸ்.